மகிழ்ச்சியான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அரவணைப்பு. உலகத்துல பெரிய விஷயம் அன்பு காட்டுறது. அது இந்த பள்ளியில அதிகமா இருக்கு. எங்களை போன்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, குழந்தைங்களை ரிசீவ் பண்றது. நீங்க எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்பீங்க. உண்மைதானே? நாங்க எத்தனை இடத்துல பார்த்துட்டு வந்துட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றேன். மேம் அவங்கெல்லாம் அந்த புன்னகை மாறாம கூப்பிட்டு ரிசீவ் பண்றது எல்லாமே மிகவும் அருமையாக இருக்கும். என்னை கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை, கண்டிப்பா நான் வந்துருவேன். இதை நான் ரொம்ப பெருமையா நான் நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க நான் வர்றதுன்னு கிடையாது, நான் இங்க வர்றது எனக்கு பெருமை, நமக்கு பெருமை. அருமையான பள்ளி. மாணவர்களுக்கு நான் இங்க சொல்றது இந்த விஷயத்தை மறக்காதீங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பெருமையை சேர்த்து தரணும். கண்டிப்பா இதை நான் உணர்ந்து சொல்றேன். அடுத்தது இன்னொரு விஷயம், ஹேண்ட் ரைட்டிங் அழகா சொல்லி தருவாங்க. உண்மைதானே மாணவர்களே? ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு அழகா வரும். தாகூர் அப்படின்னு எடுத்துட்ட உடனே என் மனசுல பதிந்த விஷயம், டீச்சர்ஸ் கேரிங், அப்பப்பா சொல்ல முடியாது. அருமையான ஒரு அன்பான ஒரு இல்லம் இது. எனக்கு மேடம் கூப்பிட்டவுடனே நான் ரொம்ப மகிழ்ச்சியா 2 நாளா எப்படா போவோம், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குன்னு நான் ரொம்ப நைட்ல நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன பேசணும்னு எதையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல, தேவையும் இல்லை. புது இடத்துக்கு போனாலே நம்ம தயாரிப்பு வேணும். இது என் குடும்பம். அந்த மகிழ்ச்சியோட நான் வந்தேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இங்க வண்டில் பள்ளியில தான் நான் ஒரு 10 ஆண்டுகள் பணியாற்றினேன். இந்த ஏரியாவே எனக்கு ஒரு தாய் வீடுன்ற மகிழ்ச்சியோட அந்த பெண்ணாக இங்க வந்து நான் பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய பிறந்த வீடு வேற, ஆனா எனக்கு இது பிறந்த இடம். ஏன்னா உணர்வு பூர்வமா இந்த படிக்கிறீங்கிறத மனசுல வச்சுட்டு செயல்படுங்க. நம்ம படிப்போட நான் இயற்கை மூலிகைகள் வளர்க்கறதுனால அதையும் இங்க பதிவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். முடிந்தவரை அவர்களுடைய பிறந்த நாட்கள்ல ஒரு தாய் நம்மளை அரவணைக்கிற மாதிரி இருக்கும். தாயின் மடியில படுத்து தூங்குறோம், அதே மாதிரி ஒவ்வொரு செடியை வளர்த்து பாருங்க. அது நமக்கு ஒரு தாயாக இருக்கும், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும், எல்லாமே இருக்கும். முடிஞ்ச வரை பிறந்த நாட்கள்ல இங்க எத்தனை மாணவர்கள் படிக்கிறீங்க? வருடத்திற்கு ஒவ்வொரு மாணவருடைய பிறந்த நாளையும் ஏதோ ஒரு இடத்துல செடியை நட்டுட்டு வாங்க. இங்கதான் நம்ம நடணும், வீட்டுலதான் நடணும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இடம் இல்லை அப்படின்னு. இடம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த பூமி எழுச்சி போங்க, ஒரு 5 வருடம் கழிச்சு போங்க, வளர்ந்துருக்கும். அதுவும் ஒரு குழந்தை. இன்னையில இருந்து ஒரு முடிவு பண்ணுவோம். எல்லார் வீட்டிலையும் எல்லாருமே பெற்றோர்கள் எல்லாருமே நம்ம பிறந்த நாளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மரத்தை நட்டுட்டு வாங்க. இந்த இடம் எல்லாமே செழிப்பாகும். பொதுவான ஒரு அருமையான கருத்துக்களை நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில பக்கத்துல போய் நின்று பாருங்க, அந்த சுவாசமே நல்லா இருக்கும். நிறைய மரங்களை பத்தி நான் படிச்சுட்டு இருக்கும்போது சொல்றாங்க, மூலிகைகள் சாப்பிடணும்னே கிடையாது, நீ என்ன சுவாசிச்சாவே உனக்கு தேவையான உடம்புக்கு வேண்டிய சத்தை கொடுக்குறேன், எதிர்பார்ட்டல தரேன் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது உண்மைக்குமே ரொம்ப அபூர்வமா இருக்கு. நம்ம நிறைய விஷயத்த மிஸ் பண்றோமோ? நம்ம வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கோம், எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எதை நோக்கி ஓடுறோன்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்க. எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? நான் நிறைய நினைச்சு பார்த்துருக்கேன், புரியல. எதை நோக்கி போறோம், என்ன பண்றோம்னு தெரியல. அந்த நேரத்துக்குள்ள நம்மளால முடிஞ்ச ஒரு இயற்கையை காப்பாத்திட்டு நம்ம வாழ்க்கையை தொடர்ந்தோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு செடியையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரை ஒரு கிட்டத்தட்ட 558 மூலிகைகள், அதுல மரமும் அடங்கும். எல்லா வகையான மரங்கள் மூலிகைகள் எல்லாமே இருக்கு. அதனுடைய ஹிஸ்டரி, பொட்டானிக்கல் நேம்ல இருந்து யூசஸ்ல இருந்து எல்லாமே படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு மருத்துவம் படிக்காம போயிட்டேன், வைத்தியம் சொல்றதுக்கு. முடிஞ்ச வரை வைத்தியமும் தெரியும், இருந்தாலும் நான் ஒரு தயக்கம் எனக்குள்ள என்ன அப்படின்னா அதனுடைய பயன்களை சொல்றதுக்கு யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம அதை சார்ந்த ஒரு கோர்ஸ் படிச்சிடணும் அப்படிங்கிற இதில் நான் இப்போ அடுத்தது அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இயற்கையை காப்பாற்றுங்க. என்னால் முடிஞ்ச விஷயம் இதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தாகூரில் படிக்கிறதுக்கு நம்ம மாணவர்களும் பெற்றோர்களும் ரொம்ப பெருமைப்படணும். இதை உணர்வுபூர்வமான விஷயமா சொல்கிறேன். அனைத்து மாணவர்களும் உங்களுடைய பிறந்த நாளில் இங்கே வந்து நான் சொன்னதுலேருந்து தயவு செய்து நட்டுட்டு வாங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு சோலையாக மாறும்.